எதிர்க்கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் கொந்தளித்தார்கள். இதில் எந்த மாநிலத்தில் பல பேர் இறந்து போனார்களோ அதில் சார்ந்தவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்பவும் குமுறினார்கள். ஆனால் கேட்க தயாராக இல்லை. ஆக காது கொடுத்து கேளாத ஒரு அரசு, நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு அனுமதி மறுக்கின்ற ஒரு மரபு, ஒரு ஜனநாயகம், எதிர்க்கட்சிகள் என்ற பெயரில் நாங்கள் உட்கார்ந்து மக்களை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையை தேர்தல் ஆணையம் இப்போது எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் அது பாராட்டத்தக்க அளவிலோ ஏற்கத்தக்க அளவிலோ இல்லை என்பதை எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பில்லை என்கிற போது வேறு வழி இல்லாத நிலையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மீண்டும் மக்களுக்கு வெளிப்படுத்துவது, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, பேச வாய்ப்பு கேட்டோம், மறுக்க போது இப்போது அவர்கள் விருப்பத்திற்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வெளிநடப்பு செய்ததற்கு எதற்கு என்றால் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக. பிரச்சனைகளை பேச முடியாமல் அந்த மன்றத்தில் இருந்து என்ன பயன்? மக்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்காகத்தான் வருகிறோம். ஆளுங்கட்சி செய்வதற்கெல்லாம் தலையாட்டுவது எதிர்க்கட்சிகளின் வேலை இல்லை. எதை வேண்டுமானாலும் குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம். ஆனால் அப்படி கூட அல்ல. நாங்கள் நியாயமான சில பிரச்சனைகளை எடுத்து வைக்க விரும்புகிறோம். இது விரல் நீட்டி குற்றம் சொல்லுகிற அந்த முயற்சியெல்லாம் கிடையாது. ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற பிரச்சனை. பீகாரில் 64 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட கதை எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரி மற்ற இடங்களில் நடந்துவிடக்கூடாது என்று அதைத்தான் நான் சொல்கிறேன். இதனுடைய முடிவு ஒன்றும் கிடையாது. நாங்கள் பேசுவோம், அவர்கள் பதில் சொல்வார்கள். இதற்கு கூட ஒரு அரசாங்கம் தயார் இல்லை என்று சொன்னால் என்ன அரசாங்கம் நடக்கிறது, என்ன நாடாளுமன்ற ஜனநாயகம் நீடிக்கிறது என்பது மக்களுக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீர்ப்புக்கான ஒரு கருத்து. சார், நேற்று மத்திய அமைச்சர் அத்வாலே பேசும்பொழுது இது எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்டது, அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்களுடைய செயல்பாடுகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அது அப்படிதான் மரபுப்படி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசியதற்கு மரபுகள் இருக்கின்றன. இதற்கு முன்னால் நடந்ததற்கு எடுத்துக்காட்டுகளும் இருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறோம். தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கின்ற குழு என்பது முன்பு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்று இருந்ததை மாற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வெளியே அனுப்பிவிட்டு இன்னொரு அமைச்சரை கொண்டு வந்து உட்கார வைத்த போதே ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் 2 பேர், எதிர்க்கட்சி ஒருவர் என்கிற போது அவர்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தேர்தல் ஆணையர்களாக வருவார்கள் என்கிற போது அந்த நியமனத்திலே பாரபட்சமற்ற தன்மை இருக்குமா, ஒருதலைபட்சமாக இருக்காதோ என்ற ஐயம் வருகிறது. அது ஐயம் உண்மையோ என்கின்ற அளவிற்கு பல செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அங்கே பேசக்கூடாது என்று எதுவுமே கிடையாது. நாடாளுமன்றம் என்பது எல்லாவற்றையும் விவாதிக்கும். நாங்கள் பேசுகிற அந்த பேச்சும் நாங்கள் இயற்றுகிற சட்டமும் தான் உச்சநீதிமன்றத்திற்கே இந்த சட்டம் சரியா இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோம். எனவே எதுவும் விவாதத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. நிச்சயமாக விவாதிக்கலாம். அதற்கு மார்க்கம் இருக்கிறது, விதிமுறைகளிலேயே இருக்கிறது. அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பேசலாம். தமிழ்நாட்டில் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பெரும் வெள்ளம் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடர்ச்சியா நடைபெறுமா, இல்ல அது சம்பந்தமா எதுவும் கவனத்துக்கு கொண்டு போக முடியுதா? அதாவது ஒரு பக்கம் அரசாங்கம் வெள்ளச்சேதத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கட்சி தோழர்கள் நிவாரணப் பணிகளிலும் ஈடுபடுகிறார்கள். இதில் மக்களுக்கு உதவுகின்ற கடமையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு இக்கட்டான நிலைமைதான். ஆனால் கழகம் நீதிமன்றத்திற்கு சென்று போராடியதன் காரணமாகத்தான் இந்த 1 வார கால நீட்டிப்பாவது கிடைத்தது. இந்த 12 மாநிலங்களுக்கும் அந்த அனுகூலம் என்றாலும் இந்த 1 வாரமாவது கிடைத்ததே என்ற ஒரு நிறைவு அல்லது ஒரு நிம்மதி, பெருமூச்சு, அவ்வளவுதான். வெள்ளம் அநேகமாக 1 நாள் 2 நாளில் முடிந்துவிடும். மற்ற பகுதிகள் இருக்கின்றன. இதெல்லாம் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். நாங்கள் எங்கள் கடமையை 2 பக்கமும் செய்து கொண்டிருக்கிறோம்.